வணக்கம். இந்த வார ஆரோக்கிய சமையலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ஸ்வீட் அண்ட் சார் பப்பாயா சாலட். சாலடே வந்து பொதுவாக டயட் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதோடு வந்து பப்பாளி பழம் வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். எதில் வேணால் நீங்கள் வெறுமே ஃப்ரூட்டாக சாப்பிடலாம், இல்லை எப்போவுமே ஃப்ரூட்டாக சாப்பிட்றது போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி சாலட் மாதிரி பண்ணியும் சாப்பிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து முதல்ல வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுப்போம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒரு 10 ml யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து கொஞ்சம் கல் உப்பு, ½ டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு காரத்துக்கு, புதினா இலை ஒரு கப்பு நான் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் தேன் இனிப்புக்கு. நான் முதலே இது வந்து ஸ்வீட் அண்ட் சாருங்கிறதால இதில் வந்து எல்லா டேஸ்ட்டுமே இருக்கும். காரம் இருக்கும், உப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து ஒரு லெமன் வேறு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அந்த டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ முதல்ல வந்து இதை நல்லா இந்த ட்ரெஸ்ஸிங்கை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா கல் உப்பு யூஸ் பண்ணுறதால அது கரையணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே வந்து நம்ம வந்து நார்மலாக அந்த டேபிள் சால்ட், அயோடைஸ்டு சால்ட் யூஸ் பண்ணுறதை விட கல் உப்பு வந்து இயற்கையாக கிடைக்கிறது, அதை வந்து சமையலுக்கு அதிகம் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கடலோரம் இருக்கிறதால நமக்கு வந்து அயோடின் வந்து ஈஸியாக அந்த காற்றுலேயே கிடச்சிரும். அதனால் அதிகப்படியான அயோடின் வந்து யூஸ் பண்ணால் நம்ம உடம்புல வந்து தைராய்டு சுரப்பி வந்து பாதிக்கப்படும். அதனால் வந்து முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி எந்த ரெசிபி இருந்தாலும் நீங்கள் வந்து கல்லுப்பை யூஸ் பண்ணுங்கள். சில இந்த வறுக்கிற ரெசிபீஸு அதுக்கெல்லாம் மட்டும் நீங்கள் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தூள் உப்பு யூஸ் பண்ணலாம். இந்த உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தோலை எடுத்துகிட்டு பப்பாளி பழம், இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் செமி ரைப்டாக பழம் எடுத்திருக்கேன். எப்போவுமே பழங்கள் எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் வந்து முழுசாக பழுத்து இருந்ததுன்னா அதில் ஃபைபர் வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிரும். இது சாலட்ங்கிறதால நான் வந்து பாதி பழுத்த பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் எள்ளு வந்து வறுத்து போட போகிறோம். சும்மா 1 ஸ்பூன் எள்ளு வந்து இதில் வறுத்து போடணும். எள்ளு வந்து ஆக்சுவலாக வந்து கொழுப்பு இருக்க ஒரு உணவு தான். ஆனால் வந்து எள்ளோட இருக்க கொழுப்பு வந்து குட் கொலஸ்ட்ரால், அதாவது உங்களுக்கு வந்து உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை இன்க்ரீஸ் பண்ணுற இதுதான் இருக்குது. அதனால தான் நம்ம எப்போவுமே வந்து நல்லெண்ணெய் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம். அதனால் சாப்பாட்டில் வந்து கொஞ்சம் எள்ளெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ இனிப்பு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை இருக்கவங்க வந்து சாக்லேட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஸ்வீட்லாம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு நம்ம கடைகளில் கிடைக்கும் இல்லையா, உடச்சிக்கடலை உருண்டை, எள்ளுருண்டை அந்த மாதிரி வந்து வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கண்டிப்பாக இனிப்பு சாப்பிடணுன்னு தோணும்போது ஒரு எடுத்து சாப்பிடலாம். இது லேசாக வறுத்துட்டு நம்ம அந்த சாலடோடு ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா வறுபட ஆரம்பிக்கும் போது வெடிக்கும், அதுதான் அதோட பதம். ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து எல்லாருக்குமே இப்போ டயட் பண்ணுறவங்க காலையில் வந்து கார்போஹைட்ரேட் தவிர்த்துட்டு வெறும் பழம் மட்டும் சாப்பிடணும்னு சொல்லும்போது எந்த பழத்தை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நிறைய சாப்பிட முடியாது. ஆனால் பப்பாளி பழம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். அதனால் வந்து ஒரு பாதி பப்பாளி பழம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது மட்டுமே மெயின் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுட்டு போகலாம். நல்ல ஃபீலிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸ்க்கு மேலே இது வந்து பசி தாங்கும். நிறைய பேர் வந்து பப்பாளி பழம் வந்து சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் டேஸ்ட் இருக்குங்கிறதுனால. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாலட் மாதிரி பண்ணேன். உங்களுக்கு இப்போ வந்து நம்ம வந்து இதில் புதினா போட்டிருக்கோம்,
எலுமிச்சம்பழம் போட்டிருக்கோம், தேன் போட்டிருக்கோம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு சில்லி போட்டிருக்கிறதுல காரமும் இருக்கும். பப்பாளி டேஸ்ட்டை விட இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நியூ ரெசிபி மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த ஸ்வீட் அண்ட் சார் பப்பாயா சாலட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.